ஒரு சாதாரண சத்தம், ஆனா அதுக்குள்ள இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ரகசியங்களும் அடங்கியிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, ஆனா முழுசா புரியாத ஒரு சின்னத்தை பத்தி தான். ஓம். வாங்க, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு யோகா கிளாஸ்ல இருக்கலாம், இல்லனா ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல்ல இருக்கலாம். எங்கேயாச்சும் இந்த சின்னத்தை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இது வெறும் டிசைன் மட்டும் கிடையாது, இது ஒரு உலக புதுமொழி. ஆனா இந்த அழகான சின்னத்துக்கு பின்னால இருக்கிற உண்மையான அர்த்தம் என்னன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இது வெறும் சத்தம் தானா, இல்ல பிரபஞ்சத்தோட ரகசியமே இதுக்குள்ள புதைஞ்சிருக்கா? வாங்க, இந்த ரகசியத்தை நாம உடைச்சு பார்க்கலாம். நம்ம இந்த பயணத்துல முதல்ல ஓம் எப்படி எல்லாத்தோட ஒளியா இருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி ஒரே எழுத்துல முழு பிரபஞ்சத்தையும் குறிக்குது, அதோட 3 பாகங்கள் என்னென்னு ஆராய்வோம். கடைசியா இது எப்படி விடுதலைக்கான ஒரு பாதையாவும் ஒரு பவர்ஃபுல்லான பயிற்சியாவும் மாறுதுன்னு கண்டுபிடிக்கலாம். சரி, வாங்க நம்ம முதல் கட்டத்துக்கு போகலாம். நம்மள பல பேர் ஓம்னா அது ஒரு மந்திரம் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, அது நாம உச்சரிக்கிற ஒரு சத்தத்தை விட பல மடங்கு பெரியது. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய பழங்கால நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, ஓம் ஒரு ஆரம்பம் கிடையாது, அதுவே இலக்கு. பல ஆன்மீக பயணங்களோட கடைசி லட்சியமே இந்த ஒரே ஒரு ஒலிய அடையிறதுதான். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தை, நீங்க உணர்ற ஒவ்வொரு ஃபீலிங், இது எல்லாத்துக்கும் மூலம் ஓம்னான்னு சொல்றாங்க. இது நம்ம அனுபவத்தோட ஆணிவேர், வெறும் சின்னம் இல்ல, நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். எப்படி ஒரு சின்ன எழுத்து, ஒரே ஒரு சத்தம் இந்த முழு பிரபஞ்சத்தையும் தனக்குள்ள அடக்க முடியும்? வாங்க, இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி பிரம்மம்ங்கிற வார்த்தைய நம்ம புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, இத பிரபஞ்சத்தோட அசைக்க முடியாத அஸ்திவாரம்னு நினைச்சுக்கோங்க. மாறாத, நிலையான, கடைசி உண்மை, எல்லாத்துக்கும் மூலமான அந்த மகாசக்தி. இங்கதான் விஷயமே ரொம்ப டீப்பாகுது. அந்த பிரம்மாண்டமான பிரம்மம் இந்த ஒரே ஒரு எழுத்து ஓம்ல அடங்கியிருக்கான். ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். முழு பிரபஞ்சமும் இந்த ஒரு சத்தத்துல சுருக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பவர்ஃபுல்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஓம்னா வெறும் சத்தம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அது நம்மள சுத்தி இருக்கிற ஒளி, நாம உணர்ற உணர்ச்சி, நாம பேசுற மொழி, நாம வாழ்ற வாழ்க்கை, ஏன் நாம சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சு காத்து கூட ஓம் தான். அது எல்லாத்துலயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. சரி, வாங்க இப்போ இந்த ஓம்ங்கிற சத்தத்துல இன்னும் கொஞ்சம் பிரிச்சு மெய்யலாம். இந்த ஒரே ஒரு அசைக்குள்ள 3 தனித்தனியான சத்தங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஒவ்வொன்னும் பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லுது. நம்ம ஓம்னு சொல்லும்போது உண்மையில 3 சத்தத்தை உருவாக்குறோம். அ, உ, அப்புறம் ம். ஆனா படைப்பு, அதாவது ஸ்டார்டிங். ஊனா காத்தல், அதாவது வாழ்க்கை. மானா அழித்தல், இல்லனா மாற்றம், அதாவது முடிவு. அப்ப பாருங்க, ஒவ்வொரு தடவை நீங்க ஓம்னு சொல்லும்போதும் நீங்க இந்த பிரபஞ்சத்தோட முழு வாழ்க்கை சுழற்சியையும், அதாவது பிறப்பு, வாழ்க்கை மற்றும் இறப்பு, ஒரே மூச்சுல வெளிப்படுத்துறீங்க. முழு பிரபஞ்சமும் அந்த ஒரே சத்தத்துல அடங்கியிருக்கு. சரி, இவ்ளோ நேரம் நாம தத்துவம்லாம் பேசிட்டோம். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இந்த அறிவு நம்மள எங்க கூட்டிட்டு போகும்? இப்ப நாம அதோட நடைமுறை பயன்பாட்டுக்கு வருவோம். இதோட கடைசி இலக்கு ஒன்னே ஒண்ணுதான், முக்தி, அதாவது விடுதலை. ஆனா எதிலிருந்து விடுதலை? அதுதான் இங்க $1,000,000 கேள்வி. பழங்கால நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, ஓமை தேடுற பயணம் உண்மையில உங்களையே நீங்க தேடுற பயணம்தான். இது உங்கள நீங்களே தெரிஞ்சுக்கிற பாதை. நீங்க அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலை இதுதான். ஆனா இந்த ஸ்டேஜ் எப்படி அடையிறது? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, வெறும் புத்தகங்களை படிக்கிறதுனாலயோ இல்ல அறிவை கூர்மைப்படுத்துறதுனாலயோ மட்டும் இது சாத்தியம் இல்லையா? அறிவு மட்டும் பத்தாது. அப்போ உண்மையான ஞானம் எப்படி கிடைக்கும்? வெறும் அறிவை சேர்த்து வைக்கிறதுல இல்ல, அந்த அறிவாவே நீங்க மாறணும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு அந்த நூல்கள் சொல்லுது. விடாத பயிற்சி, அப்புறம் தியானம். இது நம்மள இந்த பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. ஓம்ங்கிறது நீங்க செய்யற ஒரு விஷயம் இல்ல, அது நீங்க இருக்கிற ஒரு நிலை. ஆமா, அது உங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. இப்போ நம்மளோட கவனம் வெளிய சொல்றதுல இருந்து உள்ள கேக்குறதுக்கு மாறப்போகுது. உண்மையான பிராக்டிஸ்ங்கிறது ஓம்னு சத்தமா சொல்றதில்ல. அதுக்கு பதிலா உங்களுக்குள்ள எப்பவும் ஒளிச்சிட்டுக்கிற அந்த அமைதியான உள் அதிர்வை கவனிக்கிறது தான். அந்த உள்ள இருக்கிற சத்தத்தை நீங்க கேட்க ஆரம்பிக்கும்போது, நீங்க வெறும் உங்க உடம்போ மனசோ இல்லங்கறத உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க மாறவே முடியாத நித்தியமான ஆன்மாங்கிறத உணருவீங்க. அந்த ஒரு நிமிஷத்துல தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும்.
நான் இந்த உடம்பு மட்டும் கிடையாதுன்னு. அதுதான் உண்மையான விடுதலை, அதுதான் முக்தி. இதுதான் ஓம் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி பரிசு. ஓங்கிறது பிரபஞ்சத்தோட சத்தம்னா, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க உள் பிரபஞ்சத்தோட சத்தம் என்ன? ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து அதை கேட்க முயற்சி பண்ணி பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு கிடைக்கிற பதில் உங்களையே ஆச்சரியப்படுத்தலாம்.